ரீசெண்டாக வாங்கின இந்த கென்பெரி மோக்கா பாட்டை வந்து ஒரு வீடியோவை பண்ணலாமே அப்படின்னு யோசித்தேன். மோக்கா பாட்டுனா என்னென்னு தெரியலன்னா இங்கே கூகுள் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நானே சொல்கிறேன். மோக்கா பாட்டுனா என்னன்னா ஒரு காஃபி ப்ரூ பண்ணுற ஒரு பாட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் 2 செக்மெண்ட் இருக்கும். 2 ஆக்சுவலாக 3 காமிக்கிறது. இதோ இதுதான் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இது ஒரு கேஸ்கட். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபில்ட்ரு. இது 2மே ஃபில்ட்ரு தான் ஆக்சுவலாக. 2 ஃபில்ட்ரு. இது பார்த்தீங்கன்னா இந்த காஃபி வந்து விடுகிற இடம், ஸ்டோர் பண்ணுற இடம். காஃபி வந்து ப்ரூவாகி வந்த காஃபியை ஸ்டோர் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ஊற்ற வேண்டிய இடம். இது எப்படி போடணும்னு சொல்கிறோம். இது எப்படி போடணும்னு சொல்கிறாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு நாசில் இருக்கும். இதோ இந்த நாசில் தெரியுது, நீ மூடு. இந்த நாசில் வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றணும். ஹாட் வாட்டராக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நல்லது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு தான் போட போகிறோம். 4 பேருக்கு போட்டால் தான் நம்ம வந்து இது வரைக்கும் ஊற்றணும். இதில் பாதி ஊற்றினாலே போதும். ஓகே, பாதி ஊற்றி வச்சு அதே மாதிரி தான் அந்த காஃபி பவுடரும் பார்த்தீங்கன்னா நம்ம பாதி ஊற்றினா போதும். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. பார்த்தீங்கன்னா நம்ம பவுடர் போட்டுக்கலாம். காஃபி பவுடர், ஃபில்டர் காஃபி பவுடர் தான் போடணும் இதுக்கு. ஏன்னா இது ஃபில்டர் காஃபி தான். ஸோ நம்ம வந்து இப்போ இந்த டப்பாவை வந்தாச்சு. இது எடுத்து உரமாக வச்சுருக்கோம். இப்போ இந்த இதில் வந்து நம்ம காஃபி பவுடர் எடுத்து போடலாம். இந்த மாதிரி ஃபுல் ஃபில் பண்ணி போடுங்க. நம்ம 2 பேருக்கு தான் போடணும். நான் 2 ஸ்பூன் போதும். இது பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன், இது 1 டீஸ்பூன். இது டீஸ்பூன் இது, அதனால் இது பிரச்சனை இல்லை. 1 டீஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டிங்களா, போட்டு இப்படி ஒரு தட்டுங்க. ஒன்றும் பவுடரில் கீழே விழுந்துடாது. தட்டிட்டு நம்ம அந்த ஃபில்டர் இதை உரம் வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து இப்படி உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்து இந்த டாப் இருக்குல்ல, இந்த டாப்பில் வந்து இந்த ஃபில்டர் இருக்கணும். இதை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி போட்டாச்சு. டைட்டாக போட்டுன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் டைட்டாக போடலைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுதான் பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம ஸ்க்ரூ பண்ணும்போது டைட் ஆகிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் சூடாக இருக்குது. டைட் பண்ணிக்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா கென்பெரி கம்பெனியோடது. நாங்கள் 2-3 டைம் இது யூஸ் பண்ணுறோம். வழக்கமான மோக்கா பாட் பார்த்தீங்கன்னா இதை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அலுமினியம் டைப்பில் பார்த்தீங்கன்னா மோல்டிங் ஈஸியாக பண்ணிடலாம். இது வந்து அப்படி பண்ண முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா இது அழகாக க்யூட்டாக இருக்குன்னு சொல்லி தான் இந்த டைப் வாங்கினேன். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாசில் இருக்குல்ல, இந்த உள்ள ஒரு நாசில் தெரியுதா, அந்த நாசிலில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ரூ பண்ணுற காஃபி வரும். இல்லைங்க, மேக்ஸிமம் லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. 500 போதும். 500 வாட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ப்ரூவாகி வந்துடும். மூடி இருக்குன்னு அவசியம் கிடையாது. இப்போ திறந்து வச்சிங்கனாலே தெரியும் நல்லா. ஸோ காஃபி டன். பார்த்தீங்கன்னா இந்த காஃபி பாருங்க, எவ்வளோ காஃபி இருக்குங்க, ப்ரூவாகி வந்திருக்கு. இது இப்படியே மூடி வச்சுட்டு நம்ம போய் நல்லா வந்து திக்காக ஆடை எடுத்த பாலாக தூக்கிட்டு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட காய்ச்சின பால் இருக்குது, அப்புறம் ஒரு டம்ளர் இருக்குது, சுகர் இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, இப்போ காய்ச்சின பால் எடுத்து கொஞ்சம் ஊற்றிக்குவோம். இல்லை, ஃபஸ்ட்டு வந்து சுகர் போட்டுருவோம். பார்த்திங்கன்னா சுகர் வந்து 1 ஸ்பூன் போடுங்க, அதுவே கரெக்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன், டீஸ்பூன் கிடையாது, 1 டேபிள் ஸ்பூன். ஏன்னா பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் பாலுக்கு ஆக்சுவலாக 1 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். பார்த்திங்கன்னா இப்போ மில்கை வந்து நம்ம ஆடையெல்லாம் ஊற்றிக்கலாம்.
ஆடைன்னா இந்த மேலே இருக்குல்ல அதான். கொஞ்சம் மில்கை ஊற்றியாச்சு. மில்கை ஊற்றிட்டு நம்ம டிக்காஷனை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள ஊற்றலாம். பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. என்னடி வாய்ஸ் இது? காற்று பயங்கரமாக அடிக்குதுங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றலாம்னு நினைக்கிறேன் டிகாக்ஷன். இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றி சூப்பர். இந்த கலர் தான் பார்த்தீங்கன்னா காஃபி குடிக்கிறதுக்கு கரெக்டான கலர். இந்த கலர் வரைக்கும் ஊற்றினீங்கன்னா போதும். அதிகமான ஊற்றினீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில பேருக்கு ஸ்ட்ராங்காக பிடிக்கும். சரி சுகர் கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் கொஞ்சம் வேணா. சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த மோக்கா பாட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மறக்காமல் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய், see you, டாட்டா. நான் பார்த்தீங்கன்னா குடிக்கிறேன். சூப்பராக இருக்குது.